மேலே இருக்கிற தமிழ் வாக்கியம் அதை படித்து பாருங்கள். எனது மாமா என்னிடமிருந்து ஒரு குடையை வாங்கினார். ஸோ கீழே இருக்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்கலாமா? மை அங்கிள் பாரோட் எ ப்ளூ அம்பர்லா செவரல் ஃபிஷர்மேன் அப்படின்னு ஆரம்பிக்குது. செவரல் ஃபிஷர்மேன் எங்கேருந்து வருது? அது ரெண்டாவது சென்டென்ஸ், நிறைய மீனவர்கள். இப்போ செவரல் ஃபிஷர்மேன், அப்போ அது ஒரு சென்டென்ஸ், செப்பரேட் சென்டென்ஸ். ரெண்டையும் கரெக்டாக கட் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். மை அங்கிள் பாரோட் எ ப்ளூ அம்பர்லா பிகாஸ் டார்க் clouds covered the entire sky. Several fishermen repaired damaged nets before going to catch fish the next day. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். Now look at these paragraphs. The young mechanic fixed broken bicycles during yesterday windy afternoon weather அப்படின்னு இருக்கு. பட் இந்த சென்டென்ஸ் பாதியில் கட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், கேர்ஃபுல்லி இன்சைடு ஹிஸ் ஸ்மால் ரோட் சைடு ரிப்பேர் ஒர்க் ஷாப். இப்போ இந்த சென்டென்ஸ் மேலே இருக்கிற யங் மெக்கானிக்கோடு சேரணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. த யங் மெக்கானிக் ஃபிக்ஸ்டு broken bicycles carefully inside his small roadside repair workshop. Many parrots gathered near mango trees. Now look at these paragraphs. இதுலேயும் அந்த சென்டென்ஸ் எங்கேயோ கட்டாகி எங்கேயோ ஷஃபில் ஆகிருக்கு. ஓகே, கரெக்டாக எந்த இடம் அப்படிங்கிறத வாட்ச் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மை ஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் பிளான்ஸ் அரவுண்ட் கார்டன்ஸ் பிஃபோர் ஹெவி ரெயின் ஸ்டார்டட். எ கிளவர் மங்கி ஸ்டோல் ரைப் பனானாஸ் ஃப்ரம் வெண்டர்ஸ் நியர் க்ரௌடட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ உங்களுடைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில், கிராமர் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக டெவலப் பண்ணும். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் இந்த வீடியோ லிங்க் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபுல் வீடியோவோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.